வணக்கம். ராம்நாத் கிச்சனில் உங்களை எல்லாம் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி ஒரு பிரசாதம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய பிரசாதம் மிளகோரை தான் நான் செஞ்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி செய்கிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் இனிய மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். இப்போது தாளிப்பு பொருள்கள்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய பாத்திரத்தில் ஒரு படி அரிசி, புழுங்கல் அரிசி தான் நான் வேக வச்சு வடித்து இந்த மாதிரி கொட்டி வச்சுக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். நெய் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு கிளறிடலாமா? கிளறி அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா மிளகு ஜீரகம், பொடித்த மிளகு ஜீரகம் அதையும் தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். இப்போது ஒரு படி அப்படின்னா நல்ல காரசாரமாக வேணும்னா மிளகு ஜீரகம் ரெண்டுமே ஈவனாக எடுத்துக்கிட்டு 150 கிராம் கிட்டத்தட்ட சரியாக வரும். 75 கிராம் மிளகு, 75 கிராம் ஜீரகம் சேர்த்துட்டு வறுக்காமல் பச்சையாக பொடி பண்ணி நாம் பவுட்ரு பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். உரப்பு கம்மியாக வேணும்னா 50 கிராம் மிளகு, 50 கிராம் ஜீரகம் சரியாக வரும். அது நம்மளோட விருப்பம்தான் உரப்பு. இப்போது தாளித்து விட்டுடலாம். ஒரு கடாயில் 150 கிராம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு இப்போது கடுகுளுந்து சேர்த்துக்கலாம். கடுகுளுந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா நிலக்கடலை சேர்த்துருக்கேன். பச்சை நிலக்கடலை சேர்த்துருக்கேன். செவக்க வறுத்துக்கிறேன். இதே நேரத்தில் வறுத்த நிலக்கடலையாக இருந்துச்சு அப்படின்னா டைரெக்டாக நம்ம சாப்பாட்டிலே கலந்துடலாம். இது பச்சைங்கிறதுனால வறுத்துக்கிறேன். ஒரு கிளறி செவந்த உடனே உளுந்து சேர்த்துருக்கேன். கடலைப்பருப்பு சேர்த்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது ஓரளவு நல்லா வெடித்து அந்த இதெல்லாம் செவந்து வந்துருச்சு. அதுக்கப்புறமா மிளகோரை தெரியணும் அப்படிங்கிறதுனால ஒரு கைப்பிடி அளவு மிளகும் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்க்கணும், இல்லாட்டி விட்டுடலாம். அங்கங்கே ஒரு மிளகு இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு, அதனால நான் சேர்த்துருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு. அதே மாதிரி ஒரு 25லேருந்து 30 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு கிளறி விட்டுட்டு பாதாம், முந்திரி குட்டி குட்டியாக கட் பண்ண பாதாம், முந்திரி எவ்வளவு சேர்க்க முடியுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம், நம்மளோட விருப்பம்தான். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் ஒட்டுக்கா வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கலந்து வச்சுருக்கோம்ல சாதம், அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் கலர்றது தான் ரொம்ப முக்கியம். கரண்டி வச்சு அழுத்தி கிளறவே கூடாது. இந்த மாதிரி எத்து கரண்டி வச்சு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே இருக்கணும். அடி வரைக்கும் திருப்பி லைட்டாக விட்டுட்டே இருக்கணும். ஒரு 100 கிராம் நெய் தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றுற மாதிரி தான் வரும். 150 கிராம் எண்ணெய் இருந்தால் தான் சரியாக வரும். இப்போது வெறும் எண்ணெயில் கூட சேர்க்கலாம். ஆனால் நெய் எதுக்கு சேர்க்குறது அப்படிங்கிறது, ஏன்னா புழுங்கல் அரிசி பிரசாதமாக போகும்போது அது தோஷம் இருக்கக்கூடாது. அதனால நாம் நெய் சேர்த்துக்கிறோம். பியூர் தேங்காய் எண்ணெயில் கூட 1/4 லிட்டர் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், தப்பு இல்லை. இது கோவிலில் கொண்டு போய் கொடுக்கும்போது கண்டிப்பாக நாம் அன்னதோஷம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாதுல்ல, அதுக்காக நெய் சேர்த்து கிளறியிருக்கேன். அவ்வளோதான். உதிரான நல்லா காரசாரமான மிளகோரை ரெடி ஆயிடுச்சு. திரும்பவும் முடிஞ்சது அப்படின்னா சந்திக்கலாம். தேங்க்யூ.